Welcome students, welcome to Shakti NEET Academy. நம்ம physics practice problem ஓட சீரிஸ்ல next question number 33. இதுவும் thermal properties lessonல இருந்து தான். The figure shows 3 temperature scales which the freezing and boiling points of water indicated at atmospheric pressure. Which of the following gives the correct order for the 3 temperature? நமக்கு வந்து x, y, w ங்கற மூணு different scales கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் டிகிரி செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின், ராங்கின், ரீமர் இந்த மாதிரி நிறைய பிராக்டிகலா யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் மெஷரிங் ஸ்கேல்ஸ் இருக்கு. இங்க நமக்கு ஒரு டிஃபரண்டான மூணு ஸ்கேல்ஸை கொடுத்திருக்காங்க. அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்திருக்கு. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு வேல்யூஸ் இருக்குது. இதில் எதனுடைய வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும் மினிமம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோயர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் அண்டு லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா 70 மைனஸ் ஆஃப் -20 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி எக்ஸ். இதுக்கு பார்க்குறோம். இது வந்து 1 செகண்ட் ஒன். இங்கே 120 மைனஸ் 30 120 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி டபிள்யூ. அண்டு தேர்ட் ஒன் பார்க்குறோம். தேர்ட் ஒன் 90 மைனஸ் 0 90 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஒய். அப்போ இந்த ரெண்டு அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. which means 90 லைன்ஸ் இதில் இருக்கும். 1லேருந்து 90 லைன்ஸ் இருக்கும். அப்போ இது மூணு ஸ்கேல்லையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ இதை நம்ம வந்து ஒரு செப்பரேட் டயக்ராமாக போட்டு வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து டிகிரி எக்ஸ், டிகிரி டபிள்யூ, டிகிரி ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இது அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் வேல்யூஸு இங்கே எவ்வளோ இருக்குது? -20, இங்கே 70, இங்கே 30, 120, 0, 90. ஓகே, இப்போ இதில் ஓகே இப்போ 50 அப்படிங்கிறது 70க்கும் -20 இருக்குது. அப்போ 50 எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஹியர், இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது? 50 டிகிரி எக்ஸாக இருக்கும். ஏன்னா 70க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ஒரு 20 லைன்ஸ் கீழே. ஓகே, தென் இங்கே டபிள்யூக்கு பார்க்குறோம். 30, 40, 50 இந்த 20 லைன்ஸ் இங்கே இருக்கும். 20 லைன்ஸ் இங்கே, 30க்கு மேலே ஒரு 20 லைன்ஸு. அப்போது இந்த இடத்துல இருக்கும் 50 டிகிரி டபிள்யூ அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே 70லேருந்து 20 லைன்ஸ் கீழே 50x, 30லேருந்து 20 லைன்ஸ் மேலே 50w. இங்கே தேர்ட் ஒன் பார்க்குறோம் 90னா அது எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, இங்கே 0க்கும் 90க்கும் இன்பிட்வீனில் 45 கொஞ்சம் மேலே. அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 50 டிகிரி அண்ட் ஒய், 50 டிகிரி ஒய்ங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் 50x தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். இப்போ நம்ம இங்கே ஆர்டர் படி எழுதிக்கிட்டோன்னா 50x 50 டிகிரி எக்ஸுங்கிறது தான் பெரிய வேல்யூவாக இருக்குது. மூணுக்குமே வந்து 90 டிவிஷன்ஸ் தான். 50x மேக்ஸிமமாக இருக்குது. அதோட கொஞ்சம் கம்மியாக 50 டிகிரி ஒய் இருக்குது. ரொம்ப மினிமமாக 50 டிகிரி டபிள்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எங்கே இருக்குது? 50x மேக்ஸிமம், ஒய் அண்ட் தென் டபிள்யூ ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஓகே, இதில் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. உங்களுக்கு அப்பப்போ ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ சக்தி நீட் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.